பண்ணிட்டு அதையும் சேர்த்து நம்ம அரைச்சு வச்சுக்கணும். இது செப்பரேட்டா நம்ம அரைச்சுக்கணும். அதாவது அவளையும் நம்ம தயிரையும் சேர்த்து அரைச்சு வச்சுட்டு அப்புறமா 2 மாவையும் நம்ம மிக்ஸ் பண்ணி அது கூட நம்ம தேவையான அளவு சால்ட் சேர்த்து நம்ம நைட்டே வச்சுக்கணும். ஒரு 8 hours நம்ம அது வந்து ஊறணும் நல்லா. இப்ப நான் ஸ்டவ்ல கல்லு காய வச்சிருக்கிறேன். கல்லு கூட நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்துட்டு தேவையான அளவு ஆயில் ஊத்திட்டு நார்மலா நம்ம தோசை ஊத்துற மாதிரி ஊத்திட்டு கொஞ்சம் மேல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். அது நம்மளுடைய விருப்பத்தான். இந்த தோசைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப மூடி வச்சுட்டு தான் நம்ம வந்து குக் பண்ணணும். நம்ம திருப்பி போடுறது கிடையாது. இப்போ நான் தோசை எடுத்துடலாம். நம்ம பாத்தீங்கன்னா இந்த மூடி வச்சே வேகும் போது அந்த தோசை வந்து நல்லா சாஃப்டா நல்லா வந்திருக்கும். மெத்து மெத்துன்னு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.